Vallivar is a sole trader dealing in textiles from the following transaction. Past journal entries underline பண்ணுங்க for the month of March 2018. ஓகேவா, இதில் பாருங்கள், கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் வித் குட்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நமக்கு கேஷ் மட்டும் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்தது. இந்த சம்மில் கூட்ஸும் கொண்டு வராரு, கேஷும் கொண்டு வராரு. அப்போது இது என்னது, ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 90,000, குட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 60,000. கிவர் யார், வள்ளுவர், அவர் தானே ஓனர். அப்போது வள்ளுவர்ஸ் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு ஒரு 1,50,000 டோட்டல் நம்ம போட்டணும். அப்போது டெபிட்டும் க்ரெடிட்டும் நயனசரிக்கு ரெண்டும் கம்பல்சரி ஈக்குவலாக வரணும். ஓகேவா. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். பர்ச்சேஸ் 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸன்கோ ஆன் கிரெடிட். நமக்கு அதெல்லாம் என்ன ஷர்ட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன வேணும், பர்ச்சேஸ் தான் பார்க்குறோம். அங்கே கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறதுனால கிரெடிட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ கிவர் யார், எக்ஸன்கோ, அவங்ககிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாலே கம்பல்சரி என்ன வரணும், நேம் வரணும். அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு எக்ஸன்கோ அக்கௌண்ட். ஓகேவா. அடுத்தது தேர்ட் ஒன், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ சிடிஎம், கேஷ் டெபாசிட் மிஷின் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா அப்ரிவேஷன் சிடிஎம். ஓகேவா. அப்போது அதாவது நம்ம பேங்க்கில் போட வேண்டிய அமௌண்ட்டை பேங்கர் மூலிமா கொடுத்து சலான் எழுதி நம்ம கொண்டு போகல. அதுக்கு பதிலாக கேஷ் டெபாசிட் மிஷின் இருக்கு இல்லையாம்மா, அதில் நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேவா. அப்போது ரிசீவர் யார், பேங்கர். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ்னாது கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்தது ஃபோர்த் ஒன், பர்ச்சேஸ்டு 10 ரெடிமேட் சாரீஸ் ஃப்ரம் ஒய்&கோ பை கேஷ். ஓகேவா. அப்போது இதுலேயும் அண்டர்லைன் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் அண்டர்லைன் பண்ணு, கேஷ் அண்டர்லைன் பண்ணு. இது கேஷ் ட்ரான்சாக்ஷன். அப்போது நம்ம வந்து யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோங்கிறது நேம் தேவையே இல்லை. பர்ச்சேஸ், இது என்ன பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். ஓகேவா. அப்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஃபிஃப்த் ஒன், பெய்டு எக்ஸன்கோ த்ரூ நெஃப்ட். அதாவது நெஃப்ட் அப்படின்னா வந்து என்னென்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், இது எல்லாமே இப்போ வந்து லேக்ஸ் கணக்கில் நம்ம வந்து பிஸ்னஸில் அமௌண்ட்டை ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பே பண்ணோம் அப்படின்னா ஈஸியஸ்ட் மெத்தட் இதெல்லாம். அப்போ பேங்க்கில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறது நம்ம பின்னாடி சம்மில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்போது பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. அப்போ பெய்டு எக்ஸன்கோ த்ரூ நெஃப்ட். நெஃப்ட்டுங்கிற சிஸ்டம் மூலிமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸன்கோவுக்கு பேங்க்லேருந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்போது ரிசீவ் பண்ணிக்கிறவங்க யார், எக்ஸன்கோ. அப்போது எக்ஸன்கோ இஸ் த ரிசீவர். எக்ஸன்கோ அக்கௌண்ட் டேட்டார் டு நெஃப்ட்டுங்கிறனால அமௌண்ட் யார் கொடுத்துருப்பாங்க, பேங்கர். அப்போது எக்ஸன்கோ அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். சிக்ஸ்த் ஒன், சோல்டு 5 sarees டு ஏ&கோ ஆன் கிரெடிட். சோல்டு அண்டர்லைன் பண்ணுங்கம்மா, ஏ&கோ அண்டர்லைன் பண்ணு, கிரெடிட் அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்போ இது என்ன சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். அப்போது சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். அப்போது டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிறனால ஏ&கோ அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4,000. செவன்த் ஒன் பாருங்கள், ஏ&கோ டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். அதாவது சிடிஎம் மூலிமா இப்போ ஏ&கோ எவ்வளோக்கு நம்ம அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 4,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் தர வேண்டிய 4,000 நம்மகிட்ட டைரெக்டாக கொடுக்காம அவரோட பேங்க் கேஷ் டெபாசிட் மிஷினில் டெபாசிட் பண்ணிட்டார். யாரோட அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி, நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி. ஓகேவா. அப்போது இது வந்து அமௌண்ட் இப்போ யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, பேங்க் ரிசீவ் பண்ணிக்குது. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கிவர் யாருமா, ஏ&கோ. கஸ்டமர் பே பண்ணியிருக்காரு, கேஷாக நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக சிடிஎம் மிஷினில் நம்மளோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டார். அப்போது பேங்க் என்ன பண்ணுது, அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி என்ட்ரி வந்தால் ரிசீவர் கிவர்னு எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ரிசீவர் யாருமா, பேங்க்கு. அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கிவர் யார், ஏ&கோ அக்கௌண்ட். எயித் ஒன், பர்ச்சேஸ் 20 sarees ஃப்ரம் Z&கோ அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மூலிமா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ பர்ச்சேஸஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள், டெபிட் கார்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அமௌண்ட் அவங்களுக்கு போயிடுது இல்லையாம்மா இமீடியட்டாக. அப்போ இது என்ன பர்ச்சேஸ் தான், கேஷ் பர்ச்சேசஸ் தான். ஆனால் அமௌண்ட் எதன் மூலிமா பே பண்ணியிருக்கோம், டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கிவர் யாருமா,
பேங்க், ஏன்னா பேங்க் மூலிமா போயிருக்குது. அடுத்தது அதனால் நேம் தேவையில்லை, ஏன்னா இது கேஷ் செட்டில் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்தது 9th ஒன், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். அப்போது ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நெட் பேங்கிங் மூலிமா நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டோம். அப்போ ஸ்டேஷ்னரிங்கிறது என்னது? எக்ஸ்பென்ஸ். அப்போ டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு கிவர் யாருமா? பேங்க் மூலிமா தானே போகுது. அப்போ பேங்க் அக்கௌண்ட். அடுத்து 10th ஒன் பாருங்கள், பேங்க் சார்ஜஸ் லெவீடு. பேங்க் சார்ஜஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ பேங்க்கில் வந்து நம்ம நிறைய டெபாசிட் பண்ணுவோம், வித்ட்ரா பண்ணுவோம். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நிறைய ஆர்டர் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பேங்க் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க சார்ஜஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் எடுத்துக்குவாங்க. இது நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்க நம்மளோட பாஸ்புக்கில் நம்ம என்ட்ரி போடும்போது தான் தெரியும் பேங்க் சார்ஜஸ்ன்றது எவ்வளோன்னு நமக்கு பிடிச்சிருக்காங்கன்னு. அது நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாஸ்புக்கில் நம்ம என்ட்ரி போடும்போது தான் பேங்க் சார்ஜஸ்னு 10 ரூபாய் 20 ரூபா நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸில் லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய இது லட்சக்கணக்கில் போகும். அப்போ இந்த பேங்க் சார்ஜஸ்ங்கிறது வந்து பேங்கர் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமையே அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம பாஸ்புக் என்ட்ரி போடும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போது பேங்க் சார்ஜஸ்ங்கிறது எக்ஸ்பென்ஸ், டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ்னால பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிவர். இப்போ யார்? அவரே தானே, பேங்கரே தானே கொடுத்துக்கிறாரு, நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்போ கிவரும் பேங்கர் தான். அதனால் பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். Illustration 10 summa. Derry is a sole trader dealing in automobiles from the following transaction past journal entries for the month of January 2018. Commenced business with cash, with goods, with buildings. இது எல்லாமே எந்த ரூல்ஸில் வந்துடும்? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 1 lakh, goods அக்கௌண்ட் டேட்டா 2 lakhs, buildings அக்கௌண்ட் டேட்டா 5 lakh. Give a Derry. அப்போ Derry's capital account creditல total amount எவ்வளோமா? 5 plus 2 plus 1 8 lakhs. செகண்ட் ஒன், பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் ஏஎன்கோ ஆன் கிரெடிட். அப்போ இது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஏஎன்கோ அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்போது பர்ச்சேஸஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், கிவர் ஏஎன்கோங்கனால ஏஎன்கோ அக்கௌண்ட் கிரெடிட். தேர்ட் ஒன், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். கேஷ் அண்டர்லைன் பண்ணுங்கள், பேங்க் அண்டர்லைன் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணும்போது பேங்க் ரிசீவ் பண்ணுறதுனால கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஃபோர்த் ஒன், பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் பிஎன்கோ அண்ட் பேமெண்ட் மேட் த்ரூ கிரெடிட் கார்டு. கிரெடிட் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் நினச்சிக்கூடாது. கிரெடிட் கார்டு மூலிமா இமீடியட்டாக பே பண்ணிட்டாங்க பிஎன்கோக்கு. அப்போ இது வந்து அமௌண்ட் பே பண்ணனால நேம் வந்து நமக்கு தேவையில்லை. பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். அப்போ கிவர் யாருமா? பேங்க். அதனால் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th ஒன், பெய்டு ஏஎன்கோ த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஏஎன்கோட்ட பாருங்கள், நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம் செகண்ட் அன்னைக்கு? 3 lakhs. ஸோ 3 lakhs இங்கே வந்து அமௌண்ட் கொடுக்கல. அப்போ அந்த அமௌண்ட் தான் இப்போ பே பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போது நம்ம பே பண்ணும்போது ஏஎன்கோ என்ன பண்ணுறது? ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஏஎன்கோ அக்கௌண்ட் டேட்டா டு நமக்கு செக் ஆர்டிஜிஎஸ் மூலிமா பே பண்ணனால கிவர் வந்து பேங்க். ஸோ ஏஎன்கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அடுத்து 6th ஒன், சோல்டு குட்ஸ் டு சிஎன்கோ அண்ட் செக் ரிசீவ்டு. செக் ரிசீவ்டு அப்படின்னாவே வந்து நம்ம என்ன கேஷ் ரிசீவ் பண்ணதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? செக் ரிசீவ்டு அப்படின்னாவே கேஷ் ரிசீவ் பண்ண தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு கேஷாக கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சேஃப் கிடையாது. அதனால் செக்காக நம்ம பே பண்ணுறோம். அந்த செக்குக்கு வந்து வேலிடிட்டி 3 months இருக்குது. அந்த 3 monthsக்குள்ளே அவங்க செக்கை எப்போ வேணாலும் என்கேஷ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக வேணால் அன்றைக்கே கொண்டு போய் செக்கை பேங்க்கில் கலெக்ஷனுக்காக டெபாசிட் பண்ணலாம். இல்லைன்னா 3 monthsக்குள்ளே எப்போ வேணாலும் அவங்க பண்ண முடியும். அப்போது செக்கு வந்துட்டாவே கேஷ் அவங்க கைக்கு வந்ததாக தான் அர்த்தம். அதனால் செக் ரிசீவ்டு அப்படின்னாவே நீங்கள் என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்? கேஷ் ரிசீவ் பண்ணதான் அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போது இங்கே செக் ரிசீவ் பண்ணிட்டாங்க, அதனால் சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறனால கேஷ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து பாருங்கள், டெபாசிட்டட் த செக் ரிசீவ் ஃப்ரம் சிஎன்கோ வித் த பேங்க். அதாவது 6th அன்னைக்கு செக் ரிசீவ் பண்ணுறோம். அந்த செக்கை ரிசீவ் பண்ண செக்கை பேங்க்கில் நம்ம வந்து 7th அன்னைக்கு டெபாசிட் பண்ணுறோம். அப்போ சேம் அமௌண்ட் தானேம்மா. அப்போ இந்த இடத்துல 50,000 எழுதிக்கோங்க. அப்போ 50,000 செக்கை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுனால ரிசீவ் பண்ணுறவங்க யாருமா? பேங்க். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருந்தோம்? கேஷ் ரிசீவ் பண்ண தானே. அப்போ கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் த பிஸ்னஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். 8th ஒன், பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் Z and Co and paid through டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணுறாங்க. அப்போ இதுக்கும் அமௌண்ட் பே பண்ணியாச்சு. அப்போ நேம் தேவை கிடையாது. அப்போ பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிவ் அ பேங்க் அக்கௌண்ட். அடுத்து பாருங்கள் 9th ஒன், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் ஃபார் அண்ட் பெய்ட்
த்ரூ நெட் பேங்கிங் மூலிமா 6,000 ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பே பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேஷ்னரிங்கிறது என்னது நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட் ஆர் டு கிவ் அ பேங்க். ஸோ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட் ஆர் டு பேங்க் அக்கௌண்ட். 10th one, income tax of dairy is paid by check. அதாவது இன்கம் டேக்ஸ்ங்கிறது வந்து பர்சனல் டேக்ஸ். அவங்க டெய்ரி எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணாரோ அந்த இன்கம்க்கு அவர் தான் டேக்ஸ் கட்டணும். அதுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொப்ரைட்டர் வேறு, பிஸ்னஸ் வேறு. அப்போது ப்ரொப்ரைட்டரோட இன்கம் டேக்ஸை பிஸ்னஸ் பே பண்ணதுனால இது வந்து நம்ம அவரோட பர்சனல் யூஸாக எழுதிக்கணும். அதனால் பர்சனல் யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பர்சனல் யூஸ் அப்படிங்கிறனால இது வந்து ட்ராயிங்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கிவர் வந்து பெய்ட் பை செக் அப்படிங்கிறனால பேங்க் தான் பே பண்ணும். அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு பேங்க் அக்கௌண்ட்.